ஏன்னா பிரதமர் வந்து கம்ப்ளீட் 100% ஃபைனல் ஆன பிறகுதான் இது எடுப்பார். ஆனால் ஒன்று நிச்சயங்க, இந்த வருடம் இப்போ ஏப்ரல் சித்திரை மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருப்பார் பிரதமர். பிரதமராக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், மற்ற மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிடும் இல்லைங்க. அந்த மீட்டிங்லேயே, அந்த திறப்பு விழாலேயே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுப்பார் பிரதமர். மெசேஜ் கொடுப்பார். என்ன மாதிரியான மெசேஜா இருக்கும்? பிரதமர் மோடி ஈஸியாக எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்கள் கருப்பு கொடி காமிங்க, வெள்ளை கொடி காமிங்க, என்ன வேணா காமிங்க. அவர் தமிழ்நாட்டில் பாருங்கள், தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பிஜேபியோட லாங் டேர்ம் பிளான். தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் பல பேர்கள் அங்கே அவரை சந்திப்பார்கள். பிரதமரை சந்தித்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கலாம். இந்த இடி சிபிஐ மேட்டர்லாம் அது எப்போ டக்குனு கழுத்தை பிடிக்கும் தெரியாது. இப்போ செந்தில் பாலாஜி மேட்டர் பாருங்க. இப்போ அடுத்த பெரிய டெவலப்மெண்ட் என்ன இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டுட்டாங்க, இது என்னது, நாங்கள் பெயில கொடுத்தா திருப்பி அமைச்சர் ஆகிட்டார். அவர் அமைச்சராக தொடரப்போறா இல்லையா, ஒரு முடிவு சொல்லுங்கன்ட்டாங்க. சீனியர்னால தானே இவ்வளவு ஊழல் விஷயம் நடக்குது. இதனால தானே நம்ம கட்சி பாதிக்கப்படுறது. இளைஞர்களுக்கு அதிகமாக டிக்கெட் கொடுங்க, இளைஞர்கள் அதிகம் கொண்டு வாங்க, சீனியரை ரிட்டையர் பண்ணுங்க. இந்த கோரிக்கை அதிகமாயிட்டே போகுமே. அதை உதயநிதி விரும்புவாரு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான டெல்லி சேகர் ஐயர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். மோடி அவர்கள் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்க, பாம்பன் பாலம் ரிலேட்டபிளா விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல. இப்போ இதுல என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அவங்க எல்லாரும் வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையிலேயே எல்லாரும் டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வரக்கூடிய அந்த நாளில அங்கேயும் ஏதாவது ஒரு மீட்டிங் ஏதாவது நடப்பதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுக்குள்ளேயே? இல்லையா, பிரதமர் வரும்பொழுது அந்த மீட்டிங் தவிர்த்து மற்ற மீட்டிங் அங்கே லோக்கலாக பாஜக தலைவர்கள் சந்திக்கலாம். அண்ட் அதை தவிர்த்து ஒரு பெரிய சந்திப்பு உடனடியாக இருக்காது. ஏன்னா இது பாருங்க, மேட்டர் ஃபைனலைஸ் ஆன பிறகுதான் இபிஎஸ் பிரதமர் சந்திப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்காது. தொலைபேசியில் பேசலாம், வேறு யார் மூலமாக பேசலாம், இல்லை பேசிக்கொண்டு இருப்பார்கள். அது இப்போதைக்கு அதை பற்றி ஒன்றும் விவரம் யாரும் விட மாட்டாங்க. ஆனால் உடனடியாக ராமேஸ்வரத்தில் ஒரு சந்திப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிரதமர் கம்ப்ளீட் 100% ஃபைனல் ஆன பிறகுதான் இது எடுப்பார். ஆனால் ஒன்று நிச்சயங்க, இந்த வருடம் இப்போ ஏப்ரல் சித்திரை மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருப்பார் பிரதமர். பிரதமராக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், மற்ற மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிடும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்துட்டே இருப்பாங்க. அப்ப இந்த பயணம், அதாவது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வரக்கூடிய இந்த ஒரு பயணம் அப்படிங்கிறது நார்மலா பாம்பன் பாலம் ரிலேட்டபிளா அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல பின்னணியில ஏதாவது ஒரு காரணம்? இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி மீட்டிங்னு கேட்டேன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதையும் தாண்டி வேற ஏதாவது சந்திப்புகள் ஏதாவது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அந்த மீட்டிங்லயே, அந்த திறப்பு விழாலேயே ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுப்பாரு பிரதமர். ஓ, கட்டாய மெசேஜ் கொடுப்பாரு. என்ன மாதிரியான மெசேஜா இருக்கும்? அதாவது நாங்க தமிழ்நாடு, எங்களையும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு நீங்க பிரிக்க முடியாது. நாங்க எவ்வளவுதான் நீங்க எங்க மேல போய் இது சுமத்தினாலும் நாங்க தமிழுக்கு எதிர்த்து இருக்கிறோம், தமிழ்நாடுக்கு எதிர்த்து இருக்கிறோம், தமிழ்நாட்டோட சரியா விவகாரம் கிடையாது. அது முழுக்க முழுக்க போய் தமிழ்நாடு வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சின்னு திருப்பி அழகாக எடுத்து சொல்லுவார் பிரதமர். அண்ட் ராமேஸ்வரத்தோட அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? ஏன்னா பாருங்க, திருப்பி திருப்பி பாஜக தரப்புல சொல்வது என்னன்னா, இந்தியன் கல்ச்சர், அதுல தமிழ் கல்ச்சரோட இம்பார்ட்டன்ஸ், கலாச்சாரத்தோட முக்கியத்துவம் என்ன? ஏன்னா பிஜேபியோட அரசியல் கலாச்சாரத்தை அதாவது கலாச்சாரத்தோட சேர்ந்து வர்றது. இது காசி தமிழ் சங்கமமாகட்டும், இல்லை சூரத் சங்கமமாகட்டும், நம்ம குஜராத் சங்கமம், சௌராஷ்டிரா சங்கமம், என்ன இருந்தாலும் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு இருக்க முக்கியத்துவம், தமிழ் மொழிக்கு இருக்கிற முக்கியத்துவம். ஏன்னா பிரதமர் இறங்கினவொடனே அவரே ஃபீல்டில் வந்தோடனே பாருங்க, அவர் பப்ளிக்ல ஒரு மெசேஜ் கொடுப்பார். அதாவது என்ன, எங்களை பற்றி என்னெல்லாமோ சொல்லிட்டு போறாங்க, அது உண்மை இல்லை. ஏன்னா பாருங்க, ராமநவமி இன்னைக்கு தமிழ்நாடு ராமேஸ்வரம் போய் அந்த பெருக்கோயிலில் போய் பூஜை செய்வது, சாமி கும்பிடுவது பெரிய விஷயம். அது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். ராமேஸ்வரத்துலேருந்து ஆல் இண்டியா மெசேஜ் போகுது. ஓகே. ஆனா ஒண்ணுங்க, பிரதமர் மோடி ஈஸியா எதையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. நீங்க கருப்பு கொடி காமிங்க, வெள்ளை கொடி காமிங்க, என்ன வேணா காமிங்க. அவர்
தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பிஜேபியோட லாங் டேர்ம் பிளான், அதாவது எவ்வளவுதான் தடங்கள் வரட்டும், எவ்வளவுதான் நமக்கு இது வரட்டும், ஆனா விடக்கூடாது. மக்கள் மத்தியில் இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க புரிச்சுப்பாங்க மக்கள். நம்ம ஏதோ ஒரு தேர்தல் வந்துட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே. தேர்தல் வரும் போகும், அந்த 5 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு தேர்தல் வந்துட்டு போகும். ஓகே. அப்ப இந்த பயணம், அதாவது மோடி அவர்களுடைய இந்த ஒரு பயணம் ஒரு மெசேஜ் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பயணமா இருக்கும். மற்றபடி மீட்டிங்க்கோ இல்ல வேற யாராவது ஒரு அரசியல் பிரமுகர்களை சந்திப்பதற்கோ வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதான் சொல்ல வரீங்க. எனக்கு இப்ப கிடைக்கிற தகவலை பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை பத்தி தான் பிரதமர் அலுவலகம் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அது பெரிய பெரிய விழா அது. அதுல என்ன பொலிட்டிக்கல் மெசேஜுக்காக தயாரிப்பு நடத்திட்டு இருக்கு. அதே நேரத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் பல பேர்கள் அங்க அவரை சந்திப்பார்கள். பிரதமரை சந்தித்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கலாம். ஆனா உடனடியாக கூட்டணி கட்சிகள் டைரக்டா பிரதமர் வரமாட்டார். அதுக்கு ஏன்னா கூட்டணி அது இன்னும் அந்த பேச்சுவார்த்தைகள் முத்தி ஒரு அறிவிப்புக்கான ஒரு சூழ்நிலை வந்த பிறகுதான் பிரதமர் வருவார் பிக்சர்ல. இல்லைன்னா அவர் வரமாட்டார். வராம இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இல்ல அப்படி ரீசன்? இல்லைங்க. இல்லைங்க, அது பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்களா, ஒரு ஃபைனாலிட்டி வந்த பிறகு. ஓகே. இதுல வேற அவர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன அமித்ஷா செஞ்சாலும் பிரதமர் மானிட்டர் பண்றாரு. ஓகே. ஒரு ஃபைனல் பிக்சர் வந்த பிறகு வந்தாதான் என்ன இருக்கும்னா, அதுல பிரதமர் வந்தாச்சுன்னா மேட்டர் ஃபைனல். ம். இப்ப அந்த ஸ்டேஜ் வரலீங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வரல. பட் ஆரம்பம் ஆயிடுச்சு. இது ஸ்டார்டட். ஓகே. வழக்கமா வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. இந்த ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து ஒரு உறவை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நம்பவே கூடாது அப்படின்னு. இதை வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவிலிருந்து உதயநிதி அவர்கள் வந்து அடிக்கடி இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இப்ப நம்ம நிறைய இந்த விஷயத்த பத்தி பேசும்போது ஆல்மோஸ்ட் வரக்கூடிய எலெக்ஷன்ல பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கூட்டணி ஃபார்ம் பண்ணி தான் அந்த எலெக்ஷனை சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரக்கூடிய தகவல் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயம் இப்படி நடந்துச்சு அப்படின்னா, திமுக நாங்க சொன்னது பாத்தீங்களா நடந்துருச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு சாதகமா தானே சுச்சுவேஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. ஆனா என்னங்க, அரசியல்ல தீண்டாமை கிடையாது. அரசியல்ல தீண்டாமை கிடையாது. அதனால ப- அப்புறம் தேர்தல் நேரத்துல எல்லா கட்சிகளும் ஏதாவது ஒரு கூட்டணி வைக்க தான் வைக்கிறாங்க. அது இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி டிஎம்கே கூட போவாங்களா, அதிமுக கூட இருப்பாங்களா, பிஜேபி எல்லா தேர்தல் டயத்துல ஏன் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கு? கூட்டணி எப்போதுமே ஃபைனல் கிடையாது, பெர்மனன்ட் கிடையாது. உதயநிதிக்கு இந்த இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கவலை கொடுக்குது. ஏன்னா பாருங்க, அவர் இந்த தடவை இந்த தேர்தலில் அவருக்கு முக்கியத்துவம் இருக்கு. திமுக பெரும்பாலும் அவரோட லீடர்ஷிப்ல தான் போகிறது. ஸ்டாலின் இருப்பாரு. ஆனா ஃபேஸ் ஆஃப் த டிஎம்கே கேம்பெயின் இந்த தடவை ஸ்டாலின் தான், சாரி, உதயநிதி தான் எல்லாம் பண்ண போறாரு. ஸோ அவருக்கு இந்த புது கூட்டணியெல்லாம் வரும்போது, புது ஸ்ட்ராட்டஜி வரும்பொழுது இதுவரையில் போட்ட கணக்கு மாறுபடி ஆயிடும். அதனால தான் நேத்திக்கு அவையில் நடந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் பாருங்க. பழைய கணக்கு கேட்ட போதெல்லாம் இது வந்திருக்கு. இது கணக்கு, அதாவது எம்ஜிஆர் கணக்கு கேட்டாரு, அதிமுக பிறந்தது. அதுக்கு நேத்திக்கு இவர் சொன்னாரு, நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு, கணக்கெல்லாம் தப்பு தப்பா போடுறீங்க, அதாவது பிஜேபியோட சேர்ந்து என்ன கணக்கு போடுறீங்கன்னு. அதுக்கு பதில் இந்த சைட்ல இருந்து கொடுத்தாரு நம்ம வேலுமணி. என்ன சொன்னாரு? கணக்கு நாங்க சரியா தான் போடுறோம், போற பாருங்க. இதெல்லாம் ஒரு ஹியூமரஸ் எக்ஸ்சேஞ்ச் அசம்பிளியில. பட் இதுல பின்னாடி பாத்தீங்கன்னா இதுல டீப் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகே. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கண்டிப்பா திமுகவுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா அமையுமா, இல்ல அவங்களுக்கு சாதகமா ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா மாறுமா? இல்லைங்க, இத்தனை நாள் ஜாக்பாட் ஜாக்பாட் சொல்லிட்டு இருந்தாங்க. 200 சீட்டு நிச்சயம், யார் யாரோட சேர்ந்தாலும் சரி சேராட்டி சரி நாங்க தான் திருப்பி வரோம் அடிச்சு போட்டு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை சொல்றதுல இவங்க ஒன்னா சேருவாங்க இவ்வளவு சீக்கிரமாக எல்லாம் ஆரம்பிக்க அவங்க எதிர்பார்க்கல. ஓகே. என்ன ரெண்டு எதிர்பார்க்காம இருக்காங்க. என்ன எதிர்பார்க்கல? இபிஎஸ் தில்லி சென்று அமித்ஷாவை சந்திப்பார்னு ஒரு பொழுது திமுக தலைமை எதிர்பார்த்திருக்காரு. அட்லீஸ்ட் ஒரு வருடம் முன்பாக. சரி டிசம்பர் ஜனவரியில வந்தா சரி, அதுக்குள்ள நம்ம நல்லா பண்ணிடுவோம்னு. ஆனா இது புது டெவலப்மெண்ட். ஸோ இதுல என்ன மாதிரி இது இருக்க போறது இம்பாக்ட்? இது பாதகமா சாதகமா? அப்புறம் ஒண்ணுங்க, பிஜேபி எதிர்த்து திமுக எப்போதும் ஒரு கேம்பெயின். பிஜேபியை நம்பக்கூடாது, பிஜேபி தமிழ்நாடு எதிர்த்திருக்கு, தமிழ் கலாச்சாரம் எதிர்த்திருக்கு. இது நீங்க சொல்லிட்டே சொல்ல சொல்ல என்ன ஆகுது, உங்க கேம்பெயின் பஞ்சும் போயிடும்.
ஏன்னா ஏதோ ஒரு பூதத்தை கிளப்பிட்டே இருக்கீங்க. இதுக்கு இடையில உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. திமுகவுக்கு உள் பிரச்சனை நிறைய இருக்குது, கூட்டணியிலே பிரச்சனை இருக்கு, மக்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஏன்னா பாருங்க, இப்போ நீங்க யூ ஆர் இன் பவர். 2011 நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சி 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டீங்க. ஸோ பல கேள்விகளுக்கு பதில் நீங்க சொல்லணும். அது அவ்வளவு ஈஸியா இருக்காது, கொஞ்சம் டென்ஷன் இருக்க போகுது, கட்டாயமா டென்ஷன் இருக்கும். ஏன்னா பாருங்க, தமிழ்நாட்டில் கூட்டணியோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, அது திமுக இருக்கட்டும் அதிமுக என்ன நினைக்கிறாங்க, கூட்டணி இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது, நமக்கு எதிர்த்து இருக்கிற ஆப்போசிஷன் ஓட்டு உடைந்து இருந்தால் நமக்கு லாபம், அது ஒன்றா சேர்ந்ததுன்னா டேஞ்சர். இப்போ திருப்பி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தயாராகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளோட ஃபியூச்சர் இதில் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இபிஎஸ்க்கு 2026 அதிமுகவுக்கு நல்ல சீட்டு வரல வச்சுக்கோங்க, இபிஎஸோட ஃபியூச்சர் என்ன? அதிமுக வெறும் கட்சி வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? தேர்தலில் ஜெயிக்கலன்னா கட்சி உங்க கையில் இருக்குது, பட் எப்படி ஜெயிக்கலைன்னா என்ன இது பண்ணுவீங்க? இதை நன்று புரிந்திருக்கிறது பாஜக மத்திய தலைமை. அவங்க நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்க என்ன கப்பல். பாருங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தல் என்ன, அடுத்த தமிழ்நாடு அசெம்பிளி தேர்தலுக்கும் காத்திருக்க தயார். தொடர்ந்து நம்ம போராடுவோம். 1 சீட்டு 2 சீட்டு 10 சீட்டு 20 சீட்டு இப்படியே ஏறிட்டு தானே போகும். நம்மளோட இது இருக்கு பாருங்க, கட்டமைப்பு. பிஜேபியோட கட்டமைப்பு 10 வருடத்துக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, போ வளர்ந்துட்டே போகிறது. ஆனால் இபிஎஸ்க்கு இந்த தேர்தல் 2026 தேர்தல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. இப்ப இல்லைன்னா எப்போ? பாஜக பொறுத்து மட்டும் இப்ப இல்லைன்னா அப்புறம். இந்த 2 இதுல நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படி ஈவெண்ட்ஸ் போகுதுன்னு. ஓகே, அப்ப எப்படி பார்த்தாலுமே திமுகவுக்கு சிக்கல் தான். டெஃபினட்டா அவங்க எடுக்கிற ஸ்மூத்தா போகுதுங்க. அவங்க இப்போதைக்கு எல்லாரும் சொல்வது என்னன்னா நல்ல அட்வான்டேஜ், இப்ப அட்வான்டேஜ் டிஎம்கே சொல்றாங்க. ஆனா பாருங்க, தேர்தல் கிட்டக்க நெருங்க நெருங்க பாத்தீங்கன்னா நிலைமை மாறிட்டே போகும். இதற்கிடையே என்னெல்லாம் போகுதோ, எந்த அமைச்சர் மேல என்ன குற்றச்சாட்டு வரப்போறது, வருமா கோர்ட்ல என்ன வெர்டிக்ட் வரப்போறது, இது பல விஷயங்கள் இருக்கு இந்த 1 ஆண்டு காலத்துல. வருமா? கட்டாயம். ஏன்னா கோர்ட்ல மேட்டர்ஸ் எல்லாம் டிலே ஆகிட்டே போகும், சில சமயம் டிலே ஆகும். ஆனா புது புது விஷயங்கள் வந்துட்டு இருக்குல்ல. எலெக்ஷன் நேரத்துல வந்துட போகுது சார். இல்ல எலெக்ஷன் வந்தாலும் பாருங்க, இந்த இந்த இடி சிபிஐ மேட்டர் எல்லாம் அது எப்போ டக்குன்னு கழுத்து பிடிக்கும் தெரியாது. இப்ப செந்தில் பாலாஜி மேட்டர் பாருங்க. இப்ப அடுத்த பெரிய டெவலப்மெண்ட் என்ன இருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டுட்டாங்க, இது என்னது, நாங்க பெயில கொடுத்தா திருப்பி அமைச்சர் ஆயிட்டார் அவர், அவர் அமைச்சரா தொடர போறா இல்லையா, ஒரு முடிவு சொல்லுங்கட்டாங்க. அவர் அமைச்சரவை ராஜினாமா பண்ணதே பெயில் வாங்கறதுக்கு, பெயில் கிடைத்த பிறகு மீண்டும் அமைச்சர் ஆயிட்டாரு. இது சுப்ரீம் கோர்ட்டை சீரியஸா எடுத்துட்டாங்க, 10 நாள்ல சொல்லுங்கிறாங்க. இப்படின்னா திருப்பி செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய மாதிரி ஒரு நிலைமை வரப்போகுது. இதெல்லாம் வந்துச்சுன்னா கட்டாயமாக டிஎம்கே தலைமைக்கு சில பிரச்சனைகள் வரும். தொண்டர்கள் மத்தியில் என்னடா இது திருப்பி இந்த மாதிரி போகுது மேட்டர்னு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த 2021 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ஸ்மூத்தா டிஎம்கேவுக்கு இருந்ததுனால வெற்றி வாய்ப்பு கிடைச்சி அவங்க ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்துட்டாங்க. கண்டிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக மிகப்பெரிய ஒரு தலைவலியா டிஎம்கேவுக்கு மாறும் அப்படிங்கிறது தான் பல தரப்பட்ட தகவல் சொல்லப்படுது. இதையும் தாண்டி அமைச்சர்களுடைய இந்த வழக்கு, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இடியினுடைய வழக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலா மாறும், குறிப்பா சீனியர் மினிஸ்டர்ஸுக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது உண்மையா சார்? கட்டாயமாக நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா அப்புறம் சீனியர் மினிஸ்டர்ஸுக்கு பிரச்சனை வந்ததுன்னா கட்சிக்குள்ள திமுகக்குள்ளே பல இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த சீனியர்னால தானே இவ்வளவு ஊழல் விஷயம் நடக்குது, இதனால தானே நம்ம கட்சி பாதிக்கப்படுறது. அப்ப இளைஞர்களுக்கு அதிகமா டிக்கெட் கொடுங்க, இளைஞர்கள் அதிகம் கொண்டு வாங்க, சீனியரை ரிட்டையர் பண்ணுங்க, இந்த கோரிக்கை அதிகமாயிட்டே போகுமே. ஓகே, அதை உதயநிதி விரும்புவாரு. உதயநிதி ஆசைப்படுவார் என்ன, புது யங்ஸ்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா மறுமலர்ச்சி ஆகுது கட்சி. பாருங்க, எந்த கட்சி கேண்டிடேட்ஸ் மாத்திட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு மறுமலர்ச்சி ஆகிட்டே இருக்கு. இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாருங்க. ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் அதுக்கு எதிர்த்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு இது வந்துடும், ஒரு ஒரு சூழ்நிலை வருது. 5 ஆண்டு காலம் இருந்துட்டாங்க, அமைச்சர்களை பார்த்துட்டோம், ஒரு மாற்றம் தேவைன்னு மக்கள் மத்தியில் வருது. இதை தான் ஆங்கிலத்தில் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறாங்க. அதாவது நீங்கள் ஆட்சியில் இருப்பதால உங்களுக்கு லாபம் இருக்கும், ஆனால் அதை தவிர்த்து அதுக்கு நஷ்டமும் இருக்குது. ஏன்னா உங்களோட இமேஜ், நீங்கள் இத்தனை நாள் மினிஸ்டராக இருந்தது, செஞ்சது செய்யாது, இதெல்லாம் மக்களை திருப்தி பண்ணும்.
அப்படி பார்க்கும் பொழுது 21ல எதிர்க்கட்சியா இருந்தாங்க. எதிர்க்கட்சியா இருந்து அதிமுக நடந்த பிளவு, ஜெயலலிதா அம்மையார் மறைவு, சசிகலா சிறையிலுக்கு சென்றது, இல்ல பல ஃபேக்டர் இருந்தது 2021. அப்புறங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க 2024 லோக்சபா தேர்தல் நல்லா பண்ணிட்டோம். லோக்சபா தேர்தல் வேற, மாநில சட்டசபை தேர்தல் வேற. ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், நன்றி.